ஆண்டவரின் குரல் கேட்டு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட யோவான் அங்கு கண்ட காட்சிகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 4, 5 அதிகாரங்களில் இருந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை குறித்தும் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விசேஷத்தன்மைகளையும் சிந்தித்தோம். பிற்பாடு 24 மூப்பர்களை பற்றி அவர்கள் யார் என்பதை குறித்து நாம் கடைசியாக சிந்தித்து நம்முடைய செய்தியை நிறைவு செய்தோம். அந்த 24 மூப்பர்கள் பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட சபை கர்த்தருடைய பிள்ளைகளின் உருவகமாக அங்கே சித்தரிக்கப்பட்டுள்ளனர் என்பதை கண்டோம். அதற்கு ஆதாரமாக அவர்கள் பாடுகின்ற பாடல், எங்களை மீட்டு கொண்டீர், எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று அவர்கள் பாடுகிறபடியினாலே இவர்கள் மீட்டுக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் என்பதை நாம் அறிகிறோம். ஆனால் இப்படி சொல்லும்போது நியாயமாக சில சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை கூட சொல்லாமல் விட்டுவிடுவது எதிர்கருத்து வரும்போது நீங்கள் சற்று யோசிப்பீர்கள். பிரதர் இப்படி சொன்னார், ஆனால் இப்படி ஒரு மாற்று கருத்து இருக்கிறது என்று நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீர்கள். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திகைக்க வேண்டிய சந்தர்ப்பம் கூட வரலாம். ஆகையினாலே அதை கூட நாம் சிந்தித்து விடுவது நன்மை பயக்கும் என்று எண்ணுகிறேன். இப்போ எங்களை மீட்டு கொண்டீர், எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று பாடுவதாக நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமங்களிலே பல மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் ஒரே மாதிரி எங்களை என்ற அர்த்தத்தில் அந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்படவில்லை. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் எங்களை மீட்டுக்கொண்டீர் என்ற அந்த வார்த்தை வந்தாலும் கூட மற்றும் பல மொழியாக்கங்களில், ஆங்கில மொழியாக்கங்களில் எங்களை என்பதற்கு பதிலாக அவர்களை என்ற 3வது நபரை குறித்து சொல்லுவதைப் போல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். மலையாள வேத புஸ்தகத்திலும் கூட அப்படித்தான் இருக்கும். எங்களை என்ற அந்த வார்த்தை வராது. அப்போ எங்களை என்ற வார்த்தை வராமல் இருந்தால் எங்களை என்பதற்கு பதிலாக அவர்களை என்ற அந்த வார்த்தையிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதினாலே எப்படி பொருள் எடுக்கிறார்கள்? இப்போ நம்மை குறித்து, மீட்கப்பட்ட நம்மை குறித்து நாம் பாடுவதாக இருந்தால், ஆட்டுக்குட்டியானவரே நீர் அடிக்கப்பட்டீர், உம்முடைய இரத்தத்தினாலே சகல கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை மீட்டு கொண்டீர், எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் ஆளுவோம் என்று பாடலாம் நாம் பாடுகிறதாக இருந்தால். ஆனால் இது தூதர்கள் பாடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தூதர்கள் பாடும்போது என்ன பாடலாம்? நீர் அவர்களை, அதாவது நம்மை, அவர்களை மீட்டு கொண்டீர், அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், அவர்கள் ஆளுவார்கள் என்று சொன்னால் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் ஏற்படும் என்று சொல்லி இருக்கிறதுனாலே மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய மீட்பை கருதி தூதர்கள் பாடுகிறார்கள் என்று பொருளெடுத்து அந்த 24 மூப்பர்கள் தூதர்கள் தான் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் இப்போ இதற்கு என்ன தீர்வு காண்பது? ஆங்கில வேதாகமத்தில் பல மொழிபெயர்ப்புகளில் அப்படியும் வருகிறது, இப்படியும் வருகிறது. இதில் எது சரி என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்ற ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. இந்த சிக்கலுக்கு விடை காண நாம் வேத புஸ்தகத்தை அணுக வேண்டும். இவர்கள் பாடல் பாடும்போது இந்த வார்த்தை வருகிறது. பாட்டிலே சில விஷயங்களை அந்த பாட்டு நயத்திற்காக அப்படி பாடுவது உண்டு. குறிப்பாக எங்களை மீட்டீர், எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்பதை அவர்களை என்ற வார்த்தைகளை கூட பயன்படுத்த முடியும். அப்படி பாட்டு பாடியிருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக ஒரு வேதவசனம் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து விளக்கி காட்டுகிறேன். பாருங்கள். இந்த யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 11 முதல் உள்ள வசனங்களை வாசிப்போம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் என்று சொன்ன உடனே நம்முடைய மனசில் என்ன விஷயம் ஞாபகத்திற்கு வருது? 12, 13 அதிகாரங்களிலே இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறார்கள். 14ஆம் அதிகாரத்திலே சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருகிறார்கள். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்ததும் 15ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பாட்டு பாடுகிறார்கள். 15ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு,
கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று சொல்லி அந்த பாடல் ஆரம்பமாகிறது. அந்த பாட்டு 19வது வசனத்தோடு முடிகிறது. 19வது வசனத்தில் நீங்கள் பார்த்தால், இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள் என்று முடிகிறது. 20வது வசனத்திலிருந்து சகோதரிகள் பாட ஆரம்பிக்கிறார்கள். சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவர்களுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள் என்று சொல்லி அவள் பாடினதாக பின்னாலே உள்ள விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவள் பாடினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் இந்த பாடலிலே வார்த்தை வருகிறது, நீங்கள் கவனிக்க வேண்டும். மோசே பாடின அந்த பாடலில் இதை மோசே பாடின பாடல். இந்த விஷயத்தை மனதிலே வைத்துக்கொண்டு 11வது வசனத்திலிருந்து பார்ப்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கிவிட்டது. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். நல்லா கவனிக்க வேண்டும். 13 நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழிநடத்தினீர். பாடுறது யாரு? மோசஸ். அப்போ எப்படி பாடணும்? எங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். நீர் மீட்டுக்கொண்ட எங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக எங்களை உமது பலத்தினாலே வழிநடத்தினீர். அப்படித்தானே பாட வேண்டும். ஆனால் அப்படி பாடாமல், இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே நடத்தினீர். அப்புறம் தொடர்ந்து வரும் பொழுது 17வது வசனம், நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். ஆனால் இது என்ன வர வேண்டும்? எங்களை கொண்டு போய் எங்களை நாட்டுவீர் என்று வர வேண்டும். பாடுறதா அதுதான் அர்த்தம். ஆனால் என்ன பாடுகிறார்கள்? அவர்களை என்று பாடுகிறார்கள். அப்போ பாடல் பாடும்போது தங்களை குறித்தானாலும் ஒரு 3வது நபரை குறித்து பாடுவதைப் போல பாடுவது கவிதையில் வரக்கூடிய மரபு என்பதை நாம் அறிகிறோம். அதே போல இந்த வெளிப்படுத்தின விசேஷம்னா 5ஆம் அதிகாரத்தில் அந்த 24 மூப்பர்கள் பாட்டு பாடும்போது எங்களை என்ற வார்த்தை பயன்படுத்தாமல், தமிழில் சொல்லுவதைப் போல எங்களை என்ற வார்த்தை வராமல் அவர்களை என்று பயன்படுத்தினாலும் அதில் ஒருபோதும் தப்பில்லை. அதனால் அது அவர்களை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. ஆகவே அவர்களை என்பது தங்களைத்தான் குறிக்கும் என்பதற்கு பாடலில் ஆதாரம் உண்டா என்ற கேள்விக்கு இந்த வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன். ஆகையினால எப்படி பார்த்தாலும் மீட்டுக்கொள்ளப்பட்ட இந்த 24 மூப்பர்கள் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம். இதில் இன்னொரு விஷயத்தை கூட கவனிக்க வேண்டும். 24 மூப்பர்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட எண் சொல்லப்பட்டிருக்கிறது, இலக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. 24 மூப்பர்கள். அந்த 24 மூப்பர்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட இலக்கம் வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், பல வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்ற கருத்து, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள், அவர்களும் பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் தானே. அப்போ பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய பிரதிநிதிகளாக 12 பேர், 12 கோத்திரங்கள், அந்த கோத்திரங்களை பிரதிநிதித்துவம் வகிக்கின்ற 12 பேர். புதிய ஏற்பாட்டு கால சபையினுடைய பிரதிநிதிகளாக 12 அப்போஸ்தலர்கள். ஆக 12 கோத்திரங்களை சித்தரிக்கக்கூடிய 12 பேர், 12 அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய பிரதிநிதிகள், அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வண்ணமாக 12 பேர். ஆக 12 24 என்ற ஒரு கருத்தை கொண்டு வருகிறார்கள். அது சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளும் வருவார்கள் என்ற நம்பிக்கை உடையவர்களின் கருத்து. ஆனால் வேதத்தை நாம் சரியாக ஆராய்ந்து பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையின் போது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று நாம் சொல்லுகிறோமே, அப்பொழுது புதிய ஏற்பாட்டு சபை மட்டுமே ஆண்டவருடைய ரகசிய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படும். பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கு பெற மாட்டார்கள் என்பதை வேதவசனத்தின் அடிப்படையிலே நாம் ஆணித்தரமாக சொல்லலாம். அப்போ இப்படி சொன்னால் ஒரு கேள்வி எழும்புகிறது.
அப்போ நம்மோடு கூட அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலிசா, தாவீது போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு நல்ல பரிசுத்தவான்கள். அவர்கள் நம்ம ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னால் இது என்ன அநியாயமாக இருக்கிறது? அப்போ அவர்களுடைய நிலைமைதான் என்ன என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். இந்த கேள்விக்கு விடை என்னவென்றால், சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர்கள் வரமாட்டார்களே தவிர அவர்கள் பரலோகத்திற்கு வரமாட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது அவர்கள் வரமாட்டார்கள், அவ்வளவுதான். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி வேதத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்புறம் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதே போல கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போ ஆண்டவர் சபையை சேர்ப்பதற்காக வருகின்ற அந்த வருகையிலே, ரகசிய வருகையிலே யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று கேட்டால் பதில் என்ன? கிறிஸ்துவுக்குட்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த கிறிஸ்துவுக்குள் என்கின்ற இந்த ஸ்தானம், அந்த பதவி புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு மட்டுமே உரியது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு இந்த கிறிஸ்துவுக்குள் என்ற இந்த பதவி கிடையாது. அவர்களும் கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக அறிவித்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடைய நிந்தையை அவர்களும் சுமந்தார்கள். எல்லாம் சரிதான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் என்ற அந்த ஒரு ஸ்தானம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு மட்டுமே உரியது. இந்த கிறிஸ்துவுக்குள் என்கின்ற இந்த பதவி புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு மட்டுமே உரியது என்பதற்கான காரணம், ஆதாரம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தினாலே கிடைக்கின்ற பதவிதான் கிறிஸ்துவுக்குள் என்பது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் நாம் எல்லாரும் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு, ஒரே ஆவிக்குள்ளாக ஒரே சரீரத்திற்குள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவியினாலே தாகந்தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவாகிய அந்த சரீரத்திற்குள் நாம் இணைக்கப்பட்டோம். எதினாலே? பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தினாலே. பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் மட்டும் உள்ள அனுபவம் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு மட்டுமே உரியது. இதை நாம் அறிவோம். இதை விளக்கமாக சிந்திக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்ற விஷயத்தை தனியாக படிக்க வேண்டும். அதை இப்போது நாம் சிந்திப்பதற்கு நேரமில்லை. ஆகையினாலே பரிசுத்த ஆவியின் திருமுழுக்கினால், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தினால் உருவாக்கப்பட்ட சபை, அதுதான் கிறிஸ்துவுக்குள் என்கின்ற அந்த பதவியை அடைந்திருக்கிறது. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் போது சபை எடுத்துக்கொள்ளப்படும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு கால சபை அங்கத்தினர்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று அதனுடைய பொருளாகும். அப்போ இந்த 24 மூப்பர்கள் புதிய ஏற்பாட்டு கால சபையினுடைய உருவகமாகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களின் பிரதிநிதிகளாய் 12 பேரும், புதிய ஏற்பாட்டு கால சபையினுடைய பிரதிநிதிகளாக 12 பேரும் என்று அர்த்தம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி வேதத்தில் ஆதாரம் கிடையாது. அது மட்டுமல்ல, அப்போ ஒரு கேள்வி எழும்புகிறது, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எப்போது வருவார்கள்? நம்ம கூட அவங்க ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்றால் பின்ன அவர்கள் எப்பொழுதுதான் உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த கேள்விக்கு பதில் என்ன? நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு சின்ன சம்பவத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது மரித்து போன பலரை உயிரோடு எழுப்பினார். அதில் முக்கியமாக 3 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யபீருனுடைய மகள், நாயின் பட்டணத்து விதவையினுடைய மகன், அப்புறம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதனான லாசரு. இந்த லாசருவை உயிரோடு எழுப்புகிற சம்பவம் வந்தபோது ஆண்டவர் வந்த உடனேயே அந்த சகோதரி சொன்னார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் என்ன செய்ய மாட்டான், மரித்திருக்க மாட்டான் என்று சொல்ல, உடனே ஆண்டவர் சொன்னார், இப்போதும் உன்னுடைய சகோதரன் எழுந்திருப்பான், நீ பயப்படாதே என்று சொன்னார். அதுக்கு அவ என்ன பதில் சொன்னான் அந்த அம்மா? எஸ், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே என் சகோதரன் என்ன செய்வான்? எழுந்திருப்பான். அப்போ உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே என் சகோதரன் எழுந்திருப்பான்னு மார்த்தாள் அம்மா சொல்றாங்க. அப்போ மார்த்தாள் அம்மாவுக்கே தெரியுது உயிர்த்தெழுதல் நடக்கக்கூடிய கடைசி நாளுன்னு ஒரு நாள் இருக்குதுன்னு. அந்த அம்மா தப்பா சொல்லியிருந்தா
ஆண்டவர் உடனே அதை என்ன செஞ்சிருப்பாரு? திருத்தி இருப்பாரு. இல்லைம்மா நீ தப்பா சொல்ற, அப்படி இல்லை அப்படின்னு ஆண்டவர் அதை திருத்தி இருப்பாரு. ஆனால் அந்த அம்மா சொன்னதை ஆண்டவர் திருத்தினதாக பைபிளில் வாசிக்கிறோமா? இல்லை. ஏன்னா அவள் உண்மையைத்தான் சொன்னான். அந்த அம்மா உண்மையை தான் சொன்னாங்க. உயிர்த்தெழுதல் நாளுன்னு ஒரு நாள் இருக்குது, அந்த நாள் வரும்போது என்னுடைய சகோதரன் எழுந்திருப்பான்னு அந்த அம்மா சொன்னது சரியானதாக தான் சொன்னாங்கன்னு ஆண்டவரே ஒத்துக்கிட்டாரு. அப்போ ஒரு கேள்வி, உயிர்த்தெழுதல் நடக்கும் அந்த கடைசி நாள், அந்த கடைசி நாள் அப்படிங்கிறது அது எந்த நாள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? இதை நாம் அறிய தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திற்கு கடந்து செல்வோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை பாருங்கள். தானியேல் 12:13. நீயோவென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். இங்கே தேவ தூதன் தானியேலை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்றாரு? தேவதூதன் தானியேலை பார்த்து என்ன சொல்றான்? நீ போய் முடிவு வருமட்டும் இளைப்பாறு, நாட்களின் முடிவிலே உன்னுடைய பங்கை பெறுவதற்காக நீ என்ன செய்வாய்? எழுந்திருப்பாய். அப்ப இப்ப நீ போகலாம் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நீ மரிக்கலாம். நீ போய் மரித்து அல்லது தூங்கி இளைப்பாறு, நாட்களின் முடிவு வரும்போது உன்னுடைய பங்கை பெறுவதற்காக நீ எழும்பி வருவாய். அப்ப தானியேல் இறந்ததற்கு பிற்பாடு அவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக எழும்பி வருகின்ற ஒரு காலம் உண்டுங்கிறத தேவதூதன் சொல்றான். அந்த நாட்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நாட்களின் முடிவிலே என்று வாசிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய நாட்களின் முடிவுன்னு சொல்றதும், அந்த இடத்துல சுவிசேஷத்திலே மார்த்தாளம்மா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே என் சகோதரன் எழுந்திருப்பான். ஏன்னா அந்த அம்மாவும் யூத பெண்மணி தான். அந்த அம்மாவுக்கும் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் தெரியும். அதனால அந்த அம்மா சொல்றதும் ஒரே காலகட்டத்தை குறித்து தான் என்பது நமக்கு தெளிவாகிறது. அப்போ இந்த கடைசி நாட்கள்னு சொல்றது என்ன? நீங்கள் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பார்த்தால் 9ஆம் அதிகாரம் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய இருதயத்தை போன்ற பகுதி. அதிலே 70 வாரங்களை பற்றிய குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 70 வாரங்களை பற்றிய குறிப்பிலே இதுவரைக்கும் 69 வாரங்கள் முடிந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தோடு கூட 69 வாரங்கள் முடிந்துவிட்டது. 70வது வாரம் மிச்சம் இருக்கிறது. அந்த 70வது வாரம் உடனே ஆரம்பிக்கவில்லை. 69வது வாரம் முடிந்ததற்கு பிற்பாடு 70வது வாரம் ஆரம்பிப்பதற்கு இடையிலே ஒரு நீண்ட இடைவெளி இருக்கிறது. அந்த நீண்ட இடைவெளி காலம்தான் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையின் காலம். இந்த சபையின் காலம் முடிந்ததற்கு பிற்பாடு யூதர்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற 70 வாரங்களின் கடைசி வாரமான 70வது வாரம் ஆரம்பமாகும். ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். வேதத்திலே தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்தை குறிக்கும். அப்போ வாரத்திற்கு 7 நாட்கள் என்றால் அந்த 7 நாட்கள் 7 வருடத்தை குறிக்கும் என்பது அர்த்தம். அந்த 7 வருடம் என்று சொன்ன உடனேயே நம்ம மனசுல எது ஞாபகத்திற்கு வருகிறது? அந்தி கிறிஸ்துவின் காலம், உபத்திரவ காலம் ஞாபகத்திற்கு வருகிறது. அந்த 70வது வாரமாகிய ஒரு வாரம் மிச்சம் இருக்கிறது, அதுதான் அந்தி கிறிஸ்துவின் காலம். அந்த அந்தி கிறிஸ்துவின் காலம் வருவதற்கு இடையிலே இப்போது வந்திருக்கிறது சபை. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் 69 வாரங்களின் தொடர்ச்சியாக வரவேண்டிய 70வது வாரம் திரும்ப ஆரம்பமாகும். அந்தி கிறிஸ்துவின் காலம் வரும். அதுதான் கடைசி காலம். அந்த நாட்களின் முடிவில் உன் சுதந்திரத்திற்காக எழும்பி வருவாய் என்று சொல்லுகிறார். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் 70 வாரங்களில் 70வது வாரத்தின் கடைசியில், அதாவது உபத்திரவ காலத்தின் கடைசியில் அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று பொருள். உபத்திரவ காலத்திற்கு முன்பு சபை போய்விடும். 7 வருடத்திற்கு பின்பு பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் எழும்பி வருவார்கள். அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்துக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது மாதிரி பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்துக்கு போவோங்கிற அந்த நம்பிக்கையை விட ஆண்டவரை பூமியில் பார்ப்போங்கிற நம்பிக்கை தான் அதிகமாக இருந்தது.
அதனால தான் யோபு என்ற பக்தன் சொல்லும்போது கூட என்ன சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று அறிவேன், என்னுடைய இந்த மாம்சம் முதலானவைகள் அழிந்து போனாலும் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களினால் அல்ல என் சொந்த கண்களினால் காண்பேன். எங்கே? பூமியிலே வைத்து. எனவே அவர்கள் அப்படி உயிர்த்தெழுந்து அப்படியே 1000 வருட அரசாட்சிக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஆகையினால இந்த 24 மூப்பர்கள் அப்படிங்கிறது வர்றதுனால பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள விசுவாசிகளையும் இதில் கொண்டு வந்து புகுத்த வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டு கால சபை விசுவாசிகளே என்பதை உறுதிபட நாம் சொல்லலாம், சிந்திக்கலாம். இனி அடுத்ததாக 4ஆம் அதிகாரத்திற்கு மீண்டும் வருவோம். 5வது வசனத்திலே அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன, தேவனுடைய 7 ஆவிகளாகிய அக்கினி 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன என்று சொல்லுகிறார். இங்கே 7 ஆவிகளாகிய அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கேள்வி எழும்புகிறது, இந்த அக்கினி தீபங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது என்ன? 7 ஆவிகள் என்று சந்தேகத்திற்கு இடமில்லாதவாறு அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இது இங்கே 7 ஆவிகளாகிய அக்கினி தீபங்கள் என்ற வார்த்தை புதுமை அல்ல. 7 ஆவிகள் என்ற வார்த்தை ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்திருக்கிறது. எங்கே? 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள், அதனுடைய 4வது வசனத்தில் யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும், பார்த்தீங்களா, 7 ஆவிகள், அந்த 7 ஆவிகளையே அக்கினி தீபங்களின் உருவத்தில் வடிவத்தில் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவரை சுட்டிக்காட்டும். அப்போ ஒரு கேள்வி எழும்பலாம், தேவன் திரியேக தேவன் அல்லவா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அங்கே இங்கே வந்து 7 ஆவிகள்னு சொல்லியிருக்கு. 7 ஆவிகள்னு சொன்னால் அப்போ கணக்குக்கு 10 ஆயிடுமே, இது எப்படி சரியாகும் என்ற ஒரு கேள்வி வரலாம். இது 7 ஆவிகள் என்று சொன்னால் அதனுடைய பொருள் 7 ஆவிகள் என்று அப்படியே அர்த்தம் எடுக்கக்கூடாது. ஒரே ஆவியானவரின் 7 விதமான தன்மைகளை, பண்புகளை அது சுட்டி காண்பிக்கிறது என்று நாம் பொருள் எடுக்க வேண்டும். ஒரே ஆவியானவரின் 7 விதமான தன்மைகளாக சித்தரித்து சொல்லப்பட்டிருக்கிற வேதவசனத்தை பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம், ஏசாயா 11 அதனுடைய 2வது வசனத்தை பாருங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் 4ஆச்சு. அப்புறம் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆவியானவரை பற்றி அவருடைய 7 விதமான தன்மைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம், பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே 7 அக்கினி தீபங்கள் என்ற வடிவத்தில் யோவான் இங்கே பார்க்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரை 7 அக்கினி தீபங்களாக பரலோகத்தில் யோவான் பார்ப்பதிலிருந்தே சபையையும் அழைத்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்துக்கு போய்விட்டார் என்பதை இது சுட்டி காண்பிக்கிறது. எப்படி? பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்தார், சபையை கட்ட ஆரம்பித்தார். இப்போது பரிசுத்த ஆவியானவர் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இனி ஆண்டவருடைய இரகசிய வருகையின் போது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மணவாட்டியாகிய சபையையும் அழைத்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மேலே போவார். அப்படி கொண்டு போய் சபையை கொண்டு போய் பிதாவிற்கு முன்பாக ஒப்படைத்து விட்டு பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கிருபையின் கால பணியை நிறைவு செய்த நிலையில் அங்கே அமர்ந்திருக்கின்ற காட்சிதான் 7 அக்கினி தீபங்கள். அப்போ இந்த 7 ஆவிகளாகிய அக்கினி தீபங்களை நாம் அங்கே பார்ப்பதே சபை மேலே போய்விட்டது, கிருபையின் காலம் முடிந்துவிட்டது என்பதற்கு ஆதாரம். அடுத்ததாக நாம் பார்ப்பது என்ன? 6-7 வசனங்களிலே ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்கள், அந்த சிங்காசன 4 ஜீவன்கள் இருந்ததாகவும் சிங்காசனத்தை சுற்றிலும் அந்த 4 ஜீவன்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட உருவம் உள்ளதாக இருந்ததாக வாசிக்கிறோம். 7வது வசனத்தை பாருங்கள். 1ஆம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும்,
மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஜீவனை நீங்க பாருங்க. மேலும் அதை பற்றி என்ன சொல்லியிருக்குது? 4 ஜீவன்களிலும் 8ஆம் வசனம், ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. இடைவிடாமல் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற 4 ஜீவன்கள், 4 விதமான உருவம் கொண்ட ஜீவன்கள். முன்னும் பின்னும் கண்களால் நிறைந்திருக்கிறது. உடம்பு ஃபுல்லாகவே கண்களால் நிறைஞ்சிருந்தா அந்த உருவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இனி அதற்கு அவ்வாறு சிறகுகள் இருந்தன. அந்த அவ்வாறு சிறகுகளையும் அவை உயர்த்தினால் அந்த சிறகுகளும் கூட என்னவா? கண்களால் நிறைந்திருக்கின்றன. இந்த மாதிரி ஒரு உருவத்தை, ஒரு ஜீவியை உலகத்தில் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் இப்படிப்பட்ட 4 ஜீவன்கள் பரலோகத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 4 ஜீவன்கள் எது? அது யாரை குறிக்கிறது? என்ன அர்த்தம்? இப்படியெல்லாம் வேத ஆராய்ச்சியாளர்களுடைய சிந்தனை கடந்து போகிறது. அதை வார்த்தைக்கு வார்த்தை விளக்கம் கொடுத்து சிந்திக்க வேண்டும் என்று அவசியமில்லை என்றே நான் எண்ணுகிறேன். அதற்கு பதிலாக இப்படி அதை ஈஸியாக சிந்தித்தால் போதும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ பண்டைய காலத்தில், ராஜாக்களுடைய காலத்தில், ராஜாக்கள் சிங்காசனத்தில் ராஜாக்கள் உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னா, அந்த ராஜா உட்கார்ந்துருக்கிற சிங்காசனத்தில் கை வைக்கிற பகுதி இருக்கும்ல, சிங்காசனத்தில் கை வைக்கிற பகுதி இருக்கும்ல, அந்த கை வைக்கிற பகுதியே சில வேளைகளில் பார்த்தா சிங்கத்தினுடைய வடிவில் இருக்கும். கொஞ்சம் ஞாபகம் பண்ணி பாருங்க. ராஜா உட்கார்ந்துருப்பார் சிங்காசனத்தில், அப்படி கால் மேலே அப்படி காலை போட்டு அப்படி ராஜா அப்படி உட்கார்ந்துருக்க அந்த சிங்காசனத்தில் கை வச்சிருப்பார். அப்படி கை வச்சிருக்கிற போது அந்த கைக்கு அடியில் இருக்கிற அந்த சிங்காசனத்தினுடைய கை வைக்கிற பகுதி சிங்கம் மாதிரி இருக்கும். சாதாரணமாகவும் இருக்கலாம், சிங்கம் கெர்ஜிக்கிறது மாதிரி வாயை திறந்துக்கிட்டும் இருக்கலாம். அப்படி இருக்கும். இன்னும் சில ராஜாக்களுடைய அரண்மனையில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்காசனமே சிங்க வடிவில் இருக்கும். இந்த இந்த டைரக்ஷன்ல இருந்து அப்படி சிங்கம் அப்படி திரும்பி பார்க்கறது மாதிரி, அந்த சிங்கத்தினுடைய முதுகில் இந்த ராஜா உட்கார்ந்துருக்கிறது மாதிரி. ஆனால் சைடில் அந்த தலை சிங்கம் கர்ஜிக்கிறது மாதிரி இருக்கும். பார்த்தாலே பயமா இருக்கும். அப்படி இருக்கும். சில ராஜாக்களுடைய அரண்மனையில் லிட்டர்லாம் எழுத்தின்படியே சிங்கத்தை முன்னால வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எழுத்தின்படியே சிங்கங்கள் 2 சிங்கம் படுத்திருக்கும். அதுக்குன்னு ட்ரைனிங் கொடுத்து அதை பக்குவப்படுத்தி அது முன்னால் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதை காட்டுது? ராஜாவை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு காவலுக்காக வச்சிருக்கா? இல்லை ராஜாவை யாராவது கொண்டு போடுவாங்கங்கிறதுக்காக பாதுகாப்புக்காக சிங்கத்தை வச்சிருக்கா? அது எதுக்கு வச்சிருக்கனுடைய நோக்கம் என்ன? அந்த ராஜ சமூகத்தினுடைய கௌரவத்தை காட்டுறதுக்கு. அவ்வளவு கௌரவம், அவருடைய பிரசன்ஸ் அவ்வளவு கௌரவமா இருக்குது. அதே மாதிரி இந்த 4 ஜீவன்கள் பரலோகத்தில் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி அதை சுற்றிலும் இருக்கிறது அவருடைய மேன்மையை காட்டுறதுக்காக. அப்படின்னு நம்ம சுருக்கமாக அர்த்தம் எடுத்துக்கிட்டா போதும். அந்த 4 ஜீவன்கள், ஒரு ஜீவன் மத்தேயு சுவிசேஷத்தை குறிக்கிறது, ஒரு ஜீவன் மார்க்கு சுவிசேஷத்தை குறிக்கிறது, ஒரு ஜீவன் லூக்கா சுவிசேஷத்தை குறிக்கிறது, ஒரு ஜீவன் யோவான் சுவிசேஷத்தை. இப்படி இழுத்து பிடிச்சு கொண்டு வர்ற வியாக்கியானம் எல்லாம் வேண்டாம். ஏன்னா நமக்கு அப்படி எடுக்கணுங்கிறதுக்கு பைபிளில் ஒரு ஆதாரமும் கிடையாது. அகஸ்டின் சொன்னார் அந்த காலத்தில், இக்னேசியஸ் சொன்னார், அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. தேவ சமூகத்தினுடைய சிறப்பை காண்பிப்பதற்காக இது இருக்குது. அப்போ இந்த ஜீவன்கள் எப்போதும் ஆண்டவரை என்ன செய்கிறதுங்க? துதித்து கொண்டே இருக்கிறது. அது துதிக்க 24 மூப்பர்களும் என்ன செய்கிறாங்க? சேர்ந்து கொண்டு ஆண்டவரை துதிக்கிறார்கள். ஆக பரலோகம் முழுவதுமே என்ன செய்கிறதுங்க? ஆராதனையினாலே நிறைந்திருக்கிறது. இப்போ நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் அவர் இருக்கிற அந்த அந்தஸ்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி இருக்கிற ஆண்டவர் தான் பூமிக்கு இது பெரிய வெள்ளிக்கிழமையாச்சுல்ல,
இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர் சிலுவையில் பட்ட பாடுகள், அவர் அனுபவித்த வேதனைகள், அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார் யோசித்து பாருங்க. பரலோகத்தில் அவருக்கு இருக்கிற கௌரவம் என்ன, அவர் இருக்கிற அந்தஸ்து என்ன, அவருக்கு இருக்கிற மகிமை என்ன? அந்த நிலைமையில் இருக்கிறவரை இந்த பூமிக்கு வந்து என்ன பாடுபட்டார், எவ்வளோ வேதனைகள் அனுபவிக்கிறார். அவரா இவரு நினைச்சு பார்க்கறதுக்கே நடுங்குது. அந்த 4 ஜீவன்கள் கூட உட்கார்ந்து இருக்கிறதாக சொல்லல பைபிள்ல. 4 ஜீவன்கள் இருந்தான், அவ்வளவுதான். அவ்வளவு கௌரவமானவர் ஆண்டவர். ஆனா உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறதுக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தபோது தன்னை தாழ்த்தினார். அவருடைய முகத்திலே துப்பினார்கள். அப்படித்தானே வாசிக்கிறோம் பைபிள்ல. துப்பினார்கள், கன்னத்தில் அடித்தார்கள். எத்தனை தடவை பாடினாலும் கேட்கும்போது நினைச்சு பார்த்தாலே நெஞ்சத்தை நெகிழ வைக்கக்கூடியது. சாரால் நவரோஜி அம்மா பாடினாங்களே, ஏறுகின்றார் தள்ளாடி அப்படிங்கிற அந்த பாட்டில், கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த சீனை கொஞ்சம் அப்படியே மனசுல கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க. சுற்றிலும் அவருக்கு எதிரியான மக்கள் தான் இருக்கிறாங்க. அவருக்கு ஆதரவாக 2 வார்த்தை பேசுறதுக்கு ஒரு ஆளு கூட கிடையாது. கன்னத்தில் அடிக்கிறார்கள், குட்டுகிறார்கள், கண்ணை கட்டிவிட்டார்கள். அந்த காலத்தில் குற்றவாளிகளை தண்டிக்கிறவங்க பொழுதுபோக்குக்காக எக்ஸ்ட்ரா சில காரியங்களை செய்வாங்க. மனசுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் செய்வாங்க. அதில் ஒன்று, குற்றவாளியினுடைய கண்ணை ஒரு கருப்பு துணியினால் கட்டிட்டு அங்கே சுற்றிலும் நிற்கக்கூடிய போர்ச்சேவர்கள் மாறி மாறி அடிப்பாங்க. அடிக்கும்போது இப்போ உன்னை அடித்தது யாரு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இராணுவ வீரனுக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கான்ஸ்டபிள் இருக்காங்க, 501 இங்கே வாயா அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஜோஷ்வா இங்கே வாங்க அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. 302 இங்கே வா, இங்கே வாங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு போலீஸாரனுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு இராணுவ வீரனுக்கும் ஒரு நம்பர் இருக்கு. அதே போல் இந்த போர்ச்சேவர்களுக்கு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ உடனே இந்த கண்ணை கட்டி விட்டுட்டு அடிக்கிற நேரத்தில், இப்போ உன்னை அடித்தது எத்தனாவது நம்பர் உள்ளவன் சொல்லு பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அதை சொல்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் அப்படி தான் செஞ்சாங்க. உன்னை அடித்தது யார் என்று ஞான திருஷ்டியினால் சொல் பார்க்கலாம். அவருக்கு தெரியாதான்? கண்ணை கட்டிட்டு கன்னத்தில் அடிச்சு 100 பேர் நிற்கிறாங்க, 100 பேரும் மாறி மாறி அடிக்கிறாங்க. எவன் அடிக்கிறான்னு இவருக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். எப்படி சொல்லலாம்? கூட்டம் அவரை கூட்டம் அவரை நெருக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. அதுக்கு நடுவில் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த கூட்டத்தின் நடுவில் போய் என்ன செய்றா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே ஆண்டவர் அப்படி நிற்கிறார். என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறார். கூட வந்தவங்களே சொல்றாங்க, என்னையா இது அநியாயமா இருக்கு, வந்துகிட்டு இருக்கிற எல்லாருடைய உடம்பும் தான் உங்க மேல உரசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. கூட்டம் கொஞ்சமாவா இருக்குது, நிறைய பேருடைய உடல்கள் உங்க மேல உரசிக்கிட்டு வருது, கை பட்டுக்கிட்டு தான் வருது. இதுல என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்க, இது எப்படி? இல்லை, எத்தனை பேருடைய உடல்கள் உராய்ந்து கொண்டு வந்தாலும் குறிப்பா தொட்ட ஒரு பெண்மணி தன்னை தொடுறாங்கிறத ஆண்டவர் உணர்ந்தாரா? அப்போ கூட்டத்திற்கு நடுவில் ஒரு அபலை பெண் தொடுகிறதை உணர்றதுக்கு அவரால் முடியுமானால், எத்தனை துணியை கட்டி விட்டுட்டு உன்னை அடிச்சது யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டாரா? என்ன சொல்லுவாரு? அவரையும் அடிச்சவனையும் சொல்லுவாரு, அடிச்சவனுடைய அப்பனையும் சொல்லுவார். அவருக்கு தெரியும். புதுசா ஒருத்தன் ஆண்டவராண்டா அப்பதான் வர்றான், அப்பதான் ஆண்டவரையே முதல் தடவையா பார்க்கறான். பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றார் அவனை பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொன்னாரா? அவன் ஸ்தம்பிச்சு போயிட்டான். என்னையா அது, வாழ்க்கையில இப்பதான் இவரை முதல்ல பார்க்கிறேன், பக்கத்துல இப்பதான் வந்துகிட்டு இருக்கிறேன், என்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை,
ஆனால் என்னை பார்த்து என் மனநிலையையும் பார்த்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லிட்டாரே, ஒரு கணம் அவனை தன்னை அப்படி தொட்டு பார்க்குறான். இது பிரம்மையா என்னென்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறான், இது எப்படிங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியுங்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன். அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன். யூதர்கள் அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கிறது வழக்கம். நீ அப்படி வேதத்தை தியானிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் போதே உன்னை எனக்கு தெரியும். அதுக்கு இன்னொரு ஊழியர் விளக்கம் சொன்னாரு. அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா, உங்க அப்பன் ஆதாம் இருக்கிறானே, ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அவன் நேர போனது எங்க, அத்திமரத்தின் கீழே. ஏன், அத்தி இலைகளை அத்தி இலைகளினாலே ஒரு வஸ்திரத்தை உருவாக்கி அதை உடுத்துறதுக்கு. அப்போ பாவம் செஞ்ச உடனே இவங்க போன இடம் எங்கங்க, அத்திமரத்தின் கீழ். அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்ட போதுன்னா உங்க அப்பன் ஆதாம் அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே உன்னை எனக்கு தெரியும்பா. அப்படின்னா என்ன அர்த்தம், உலக தோற்றத்திற்கு முன்னாடியே, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் சொன்னார். இருக்கலாம், அவருக்கு எல்லாம் நல்லா தெரியும். அப்படி அறிந்திருக்கிற ஆண்டவர் ஒன்றும் செய்ய கையாலாகாத ஒரு மனிதனைப் போல சின்னாபின்னமாக்கப்பட்டதும், முகத்திலே காரி துப்பப்பட்டதும், அடிக்கப்பட்டதும், தாடி ரோமம் பறித்தெழுக்கப்பட்டதும், காரி காரி முகத்திலே உமிழ்ந்ததும், எந்த நிலைமையில பரலோகத்தில் இருந்தவர் இருக்கிறவர் பூமிக்கு வரும்போது என்ன நிலைமையில் தாழ்ந்தார். இதைத்தான் நம்ம ஆராதனைக்காக கூடி வரும்போதெல்லாம் பாடுறோமே, தாழ்ச்சியில் என்னை நினைத்ததால் சிலுவை வரையும் நீர் தாழ்ந்திகம் வந்தீர், நான் அதை நினைத்து நன்றியாய் மனுவேலா வந்தனம். அந்த பாடலை பாடும்போதெல்லாம் நம்முடைய உள்ளம் நெகிழவில்லையா? சரி, ஆண்டவர் அப்படியாய் பரலோகத்தில் அதற்கே உரிய கௌரவத்தில் இருக்கு. பரலோகம் முழுவதும் ஆராதனை மையத்தினாலே நிறைந்திருக்கிறது. அப்போ இருந்து கூட ஒரு விஷயம் தெரியுது, ஆண்டவரை பொறுத்த மட்டும் ஆராதனைக்கு என்ன கிடையாதுங்க, பஞ்சமே இல்லை. பரலோகம் முழுவதுமே என்ன செய்யுதுங்க, ஆராதனையினால நிறைஞ்சிருக்கு. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், பாவம் நம்ம போய் ஆராதிச்சா தான் ஆண்டவருக்கு ஆராதனை கிடைக்கும், நம்ம போய் ஆகலைன்னா பாவம் ஆராதனை கிடைக்கும்னு அவரும் முகம் வீங்கி செத்து போவார். அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஆராதிக்காவிட்டாலும் ஆண்டவருக்கு ஒரு நஷ்டமும் வரப்போகிறதில்லை. ஆனால் நஷ்டம் வர்றதெல்லாம் யாருக்கு, நமக்கு தான். அதனால் சபைக்கு வர்றதும் ஆராதனைக்கு வர்றதும் ஏதோ புண்ணியத்துக்காக போகிறோங்கிற அந்த மனநிலையில் வர வேணாம். ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நான் போய் ஆராதிக்கலைன்னா அவரை ஆராதிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்காத, பாவம் ஆராதனை இல்லாமல் ஏங்கி போவாரே அப்படிங்கிறதுக்காக பரிதாபப்பட்டு யாரும் ஆராதனைக்கு வர வேண்டாங்க. இவ்வளவு உயர்ந்த உன்னதமான தேவனை ஆராதிக்கிறது எனக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம், ஸ்லாக்கியம். பரலோக முழுவதும் ஆராதனையினால் நிறைந்திருக்கும் போது என்னை விட எத்தனையோ வலிமை வாய்ந்த பலவான்களான ஞானத்தில் கூடின தூதர்கள் அவரை ஆராதித்து கொண்டிருக்கும் போது மனுஷனான என்னையும் மதித்து என்னையும் ஒரு பொருட்டா எண்ணி என் வாயிலிருந்து வரக்கூடிய ஆராதனையையும் பிரியமா ஏத்துக்கிறதுக்கு கருணை உள்ளம் படைத்த அவருக்கு திருசித்தம் தோன்றினதே என்று நினைத்து அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாதேங்கிற எண்ணத்துல தான் நம்ம ஆராதிக்கணுமே தவிர புண்ணியத்துக்கு கிடையாது. அதுவும் சில விசுவாசிகளை பார்த்து, என்னங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றீங்க, சரி இந்த இடைநாள் கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் இப்போல்லாம் கேட்கறது பயந்து தான் கேட்க வேண்டியது இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வர்றதோடு சரி இடைநாள் கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வர்றதே பெரும் புண்ணியம் அப்படி சொல்கிறாங்கல்ல. ஞாயிற்றுக்கிழமை வர்றதே லக்குன்னு நினச்சிக்கங்க. இனி இடையில புதன்கிழமை ஒரு பைபிள் ஸ்டடியும் வச்சு, வேலைக்கிழமை ஒரு சகோதரிகள் கூட்டத்தையும் வச்சு, சனிக்கிழமை ஒரு ப்ரேயர் மீட்டிங்கும் வச்சு, அதெல்லாம் சரிப்படாதுங்க, கூடாது, தவறு. தேவ சமூகத்திற்கு வர்றதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியங்க அது. எவ்வளவு தூரம் சபை கூடி வருதலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்க, முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, 5ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தது முதல் வசனத்தில் இருந்து என்ன பார்த்தோம், சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார் யாரு, பிதாவாகிய தேவன். இப்போ அவருடைய கையில் என்ன இருக்குதுங்க, ஒரு புஸ்தகம் இருக்குது. சரி, இனி அந்த புஸ்தகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் என்னென்ன.
அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யாரென்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். இப்ப சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறாரு. சிங்காசனத்தினுடைய வீற்றிருக்கிறவருடைய வலதுகையில் என்ன இருக்குதான்? 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை யோவான் பார்த்து கொண்டிருக்க திடீரென்று பரலோகத்திலே ஒரு குரல் கேட்கிறது. என்ன குரல் கேட்கிறது? இந்த புஸ்தகத்தை வாங்கவும் இதனுடைய முத்திரையை உடைக்கவும் பாத்திரவானாக இருக்கிறது யார் அப்படின்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் கேட்டதோடு கூட பரலோகத்தில் ஒரே அமைதி. இப்ப நீங்க உட்கார்ந்திருக்கிறது மாதிரி. யோவான் அப்படியே சுற்றிலும் பார்க்கிறார், யாராவது இருக்காங்களா அப்படின்னு. ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. அது கூட இங்க வேதத்தில் என்ன சொல்லி இருக்குது? ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால். அதுல எது? 3ஆம் வசனத்தில், வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. இதான் உட்கார்ந்திருக்கிறாரு. அவருடைய வலது கையில் 7 முத்திரையால் முத்திரையிடப்பட்ட உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அந்த புஸ்தகம். இதை வாங்கிறதுக்கும் இதை வாசிக்கிறதுக்கும் இதில் இருக்கிற முத்திரையை உடைச்சி இதை வாசிக்கிறதுக்கும் பாத்திரவான் யார், தகுதியுள்ளவன் யார் அப்படின்னு ஒரு பலத்த சத்தம் தூதர்கள் மத்தியிலிருந்து எழும்புது. கொஞ்ச நேரம் அமைதி. யோவானும் இங்கிருந்து போன யோவான் இவரும் பார்க்கிறார், யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு. ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லைன்ன உடனே யோவான் என்ன செய்யறாரு? அழுகிறார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி, அந்த புஸ்தகத்தை வாங்கிறதுக்கும் அதனுடைய முத்திரைகளை உடைக்கிறதுக்கும் அதை வாசித்து உள்ளது என்னங்கிறத அறியறதுக்கும் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி சூழ்நிலையில் இங்கிருந்து போன இவர் ஏன் அழணும்? கேள்வி சிந்திக்க வேண்டியது தானே. அதை வாங்கிறதுக்கும் உடைக்கிறதுக்கும் பாத்திரவானா ஒருவனும் இல்லை. சரி, யாரும் இல்லை போல தெரியுது, அப்படி பேசாமல் விட்டுட்டு பேசாமல் போயிட வேண்டியது தானே, வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒருவரும் இல்லைன்ன உடனே இவர் என்ன செய்கிறாருங்க? அழுகிறார். அழுகிறாருன்னு சொல்றதுல இருந்தே ஒரு விஷயம் தெரியுது, அந்த புஸ்தகத்துக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு சொந்தம் இருக்குது, ஏதோ கனெக்ஷன் இருக்கு. இல்லைன்னா இவர் இவ்வளவு தூரம் அழுக வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ அவருக்கும் அந்த புஸ்தகத்துக்கும் தொடர்பு இருந்தா யோவான் யாரு? புதிய ஏற்பாட்டு கால சபை விசுவாசி. நம்மள மாதிரி ஒரு விசுவாசி தானே, தேவனுடைய மனுஷன் தானே, புதிய ஏற்பாட்டு கால சபை அங்கத்தினர் தானே. அவருக்கும் அந்த புஸ்தகத்திற்கும் தொடர்பு இருக்குமானால் அப்ப நமக்கும் அந்த புஸ்தகத்துக்கும் தொடர்பு இருக்கணும். தொடர்பு இருக்கணும். அப்படியானால் அந்த புஸ்தகம் என்ன, அதில் உள்ள மேட்ரு என்ன, விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு தோணுதோ தோணலையோ, சொல்லணும்னு எனக்கு தோணுது. அந்த இவ்வளவு தூரம் ரொம்ப சீரியஸாக சிந்திக்கக்கூடிய அந்த புஸ்தகம் எதுவாக இருக்கலாம்? இப்படி போய் உட்கார்ந்து அழுகிறாரே யோவான், 90 வயசு தாத்தா,
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் அப்போஸ்தலன் காட்சியாக பார்க்கும்போது அவருக்கு வயசு என்னங்க? 90. நல்ல பழுத்த பழம், வயது முதிர்ந்த ஒரு தேவ மனுஷன். அங்கே போய் உட்கார்ந்து அங்கே போய் நின்று என்ன செய்கிறாருங்க? அழுகிறாரு. அப்படியானால் அவருக்கும் அந்த புஸ்தகத்திற்கும் ஏதோ தொடர்பு இருக்குது. அவருக்கும் அந்த புஸ்தகத்துக்கும் தொடர்பு இருக்குமானால் நாமும் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் என்ற முறையில் நமக்கும் அந்த புஸ்தகத்திற்கும் தொடர்பு இருக்குதுங்கிறது தெரியுது. அப்படியானால் இந்த புஸ்தகம் எது சம்பந்தமான புஸ்தகம்? அது என்ன புஸ்தகம்? அவருக்கும் அந்த புஸ்தகத்துக்கும் என்ன தொடர்பு? இதை நம்ம அறியணும். இதை அறியணும்னா இந்த புஸ்தகம் முதல்ல என்னங்கிறத பார்க்கணும். இந்த புஸ்தகத்தை வாங்கும்போது, ஆட்டுக்குட்டியானவர் இந்த புஸ்தகத்தை வாங்குறாரு இல்லையா, வாங்கும்போது அந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சேர்ந்து பாட்டு பாடுறாங்கல்ல. அந்த பாட்டில் இடம்பெற முக்கிய விஷயம் என்ன? அதை நம்ம கவனிக்கணும். அதை கவனிச்சா இந்த புத்தகத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, 5ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரையுள்ள வசனங்கள். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது, 7ஆம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் வலது கரத்தில் இருக்கிறவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்குறாரு. அப்புறம் அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆட்டுக்குட்டியானவர் இந்த புஸ்தகத்தை வாங்கின உடனே இந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டில் என்ன வருது? நீர் அடிக்கப்பட்டீர், எங்களை மீட்டு கொண்டீர், எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஆண்டவரே, நாங்கள் பூமியில் என்ன செய்வோம்? அரசாளுவோம். அப்போ ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை வாங்கின உடனே இவங்க பாடுற பாட்டு மீட்பின் கீதத்தை பாடுகிறார்கள். அது நல்லா கவனிச்சுக்கணும். மீட்பின் கீதத்தை பாடுகிறார்கள். இதுக்கு முன்னாடியும் இந்த மூப்பர்கள் பாடியிருக்காங்க, இதுக்கு பின்னாடியும் மூப்பர்கள் பாடியிருக்காங்க. ஆனால் அதில் பாடுற பாட்டில் வரக்கூடிய விஷயமெல்லாம் வேற. இந்த புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வாங்கும்போது பாடுற பாட்டு வித்தியாசம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பாடின பாட்டு, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவங்க பாடுற பாட்டு, அதை என்னன்னு பார்த்துருவோமே. அதை பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும், ஓஹோ அந்த பாட்டு இந்த பாட்டில் இருந்து வித்தியாசமானது அப்படிங்கிறது. 4ஆம் அதிகாரத்தை பாருங்க. 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாய் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். சிருஷ்டிப்பின் கீதத்தை பாடுகிறார்கள். இதில் வரக்கூடிய முக்கிய மேட்டர் என்ன? சிருஷ்டிப்பு. நீர் எல்லாவற்றையும் படைத்தீர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர், எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி உண்டாயிருக்கின்றன என்று சொல்லி ஆண்டவரையுடைய சிருஷ்டிப்பின் மேன்மை நினைத்து பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இது முந்தி பாடுற பாட்டு. இனி பின்னால் அவங்க பாட்டு பாடுறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும். 11 16 18 முடிய. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். இங்கேயும் மூப்பர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள்.
இதில் அவங்க பாடுறது என்ன பாடுறாங்க? ஆண்டவருடைய ராஜ்யபாரத்தை குறித்து பாடுகிறார்கள், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து பாடுகிறார்கள். இந்த இடத்துல வரக்கூடிய பாட்டில் இடம்பெறுகிற விஷயம் ஆண்டவருடைய ராஜரீகம், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. இனி 19ஆம் அதிகாரத்தில் அவர்களுடைய பாடலை பார்க்கலாம். 19 4-7 முடிய. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்ப இந்த இடத்துல 24 மூப்பர்கள் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறார்கள். அப்படி பாடுகின்ற பாடல் என்ன? ஆண்டவருடைய ராஜரீகம், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். இதிலே பாடுகிற பாடலில் இடம்பெறுகிற விஷயம் இவை. அப்ப நன்றாக கவனியுங்கள். 4ஆம் அதிகாரத்தில் பாடுகிறார்கள் சிருஷ்டிப்பின் மேன்மையை குறித்து. 11ஆம் அதிகாரத்தில் பாடுகிறார்கள் ஆண்டவருடைய ராஜரீகத்தையும் அவருடைய நியாய தீர்ப்பையும் குறித்து. 19ஆம் அதிகாரத்தில் பாடுகிறார்கள் ஆண்டவருடைய ராஜரீகத்தையும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நெருங்கிவிட்ட அந்த வைபவத்தையும் நினைத்து. இப்படி அவர்கள் பாடும்போது 5ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை வாங்கும்போது அவங்க பாடுற பாட்டு இந்த பாட்டில் இருந்தெல்லாம் வித்தியாசமா இருக்கு. எப்படி இருக்குது? எங்களை மீட்டு கொண்டீர், ஆட்டுக்குட்டியானவரே, நீர் அடிக்கப்பட்டீர், உம்முடைய இரத்தத்தினாலே சகல கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்று பாடுகிறார்கள். அப்படியானால் இதற்கு முன்பு பாடின பாடலும் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே பாடுகின்ற பாடலில் இருந்து இந்த புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வாங்கும்போது பாடுகின்ற பாடல் மீட்பின் கீதமாக இருக்கிறபடியினாலே இந்த புஸ்தகம் எது சம்பந்தமான புஸ்தகமாக இருக்க வேண்டும்? மீட்பு சம்பந்தமான புத்தகமாக இருக்க வேண்டும் என்று நியாயமாய் நாம் அனுமானிக்க முடிகிறது. அப்போ இது மீட்பு சம்பந்தமான புஸ்தகம். அப்போ ஒரு கேள்வி எழும்புகிறது, மீட்பு சம்பந்தமான புஸ்தகம் என்றால் எப்படி? இதை நாம் அறிய வேண்டுமானால் மீட்பு என்றால் என்னங்கிறத தெரியணும். மீட்பு என்றால் என்ன? சும்மா சொல்கிறோம் மீட்கப்படுறோம் ரட்சிக்கப்படுறோம் அப்படியெல்லாம் சொல்கிறோம். ஆனால் ரட்சிப்புனா என்ன, மீட்புனா என்ன, இதை உள்ளே போய் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தான் மீட்பு என்றால் என்ன என்பதை பற்றி தெரிய முடியும். நிறைய விஷயங்கள் தெரியாமலேயே பேசிக்கிட்டு இருப்போம். கரண்ட்டை பற்றி சொல்லிகிட்டு இருப்போம். கரண்ட் வந்துருச்சு, கரண்ட் போயிடுச்சு, கரண்ட்டு கட் ஆகுது அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் கரண்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தொட்டால் ஷாக் அடிக்கும்னு தெரியும், அதை வச்சு சமைக்கலான்னு தெரியும், அப்புறம் அதை வச்சு எந்திரங்களை இயக்கலான்னு தெரியும். இதை தவிர வேறு என்ன தெரியும்? ஆனால் நம்மளை விட யாருக்கு தெரியும்? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு தெரியும் இல்லையா? அவங்களுக்கு தெரியும் கரண்ட்டை பற்றி. ஏன்னா அவங்க அது சம்மந்தமாக படித்து வந்திருக்காங்க. நமக்கு தொட்டால் ஷாக் அடிக்கும், இதுதான் நமக்கு தெரியும். மற்றவங்களுக்கு நிறைய தெரியும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அர்த்தம் புரியாது உள்ளபடியே, ஆனால் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்போம். அது மாதிரி ஒரு வார்த்தை மீட்பு. மீட்பு என்றால் என்ன? அது ஒரு கடல் அலை போல, கடலை போல பெரிந்தும் பறந்து கிடக்கின்ற ஒரு விசாலமான விஷயம். இருந்தாலும் ஒரு சில வாசகங்களில் அதை சுருக்கமாக சொல்லிடுறது இந்த புஸ்தகத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிடுறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆதாம் ஏவாளை படைத்தார். அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பையும் கொடுத்தார். என்ன சொன்னார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொன்னார். அப்புறம் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றும் சொன்னார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ பூமியை படைத்த ஆண்டவர் பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் ஆளுகை செய்கிறதுக்கான அத்தாரிட்டியோடு கூட, அதிகாரத்தோடு கூட யாரையும் படைத்தார்? மனுஷனை படைச்ச அந்த அதிகாரத்தை கொடுத்தார்.
ஆனால் மனுஷன் என்ன பண்ணான்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நயவஞ்சகனாகிய பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்ததுனால தனக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையின் அதிகாரத்தை என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். இப்போ அவன் சாத்தானுக்கு அடிமையாகி போயிட்டான். இவன் சாத்தான் மனுஷன் சாத்தானுக்கு அடிமையாகி போனது மட்டுமல்லாமல் மனுஷனுக்கு சுதந்திரமாக கொடுத்த பூமியும் அவன் கையில் போயிடுச்சு. இப்போ இந்த உலகம் யார் கையில் இருக்குன்னு கேட்டால் பதில் என்ன? அதெல்லாம் தேவன் கையில் தான் இருக்கு. அப்படி சொல்லாமா? படைச்சது தேவன் தான். ஆனால் இப்போ இது இருக்கிறது யார் கையில் இருக்கு? பிசாசு கையில் இருக்குது. சொல்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, ஆனால் உண்மை அதுதான். பிசாசு கையில் தான் இருக்கு. இதை ஆண்டவர்கிட்ட அவனே சொல்றான். இதெல்லாம் என் கையில் இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட அவனே சொல்றான். என்ன நெஞ்ச அழுத்தம் பாருங்க அவனுக்கு. ஆண்டவரை சோதிச்சானா அவன்? மூன்று சோதனைகள் ஆண்டவர் சந்தித்தார். அதில் முதல் சோதனை என்ன? நீ ரொம்ப பசியாக இருக்கிறீங்க, நீ தேவனுடைய குமாரனையானா ஏன் இப்படி பட்னியாக கிடக்கணும்? ஏன் இப்படி பசியினால் கஷ்டப்படணும்? இந்த கல்லுகளை அப்பமாக்கி என்ன செய்யலாம்? சாப்பிடலாமே. ஆனால் அவன் பக்கா கில்லாடிங்க சாத்தான். அவன் அந்த வார்த்தை எப்படி கொண்டு வர்றான் பாருங்க. நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இது எதில் வருது? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சோதிக்கப்படுற விஷயம் எதில் சொல்லியிருக்கு? மத்தேயு 4. ஆனால் அதுக்கு முந்தின அதிகாரம் எது? 3ஆம் அதிகாரத்தின் கடைசியில் தான் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சொன்னார், இவர் ஞானஸ்நானம் எடுத்து ஜலத்திலிருந்து கரையேறும் போது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இதை சொல்றத எவனும் கேட்டிருக்கணும்? பிசாசும் கேட்டான். முந்தின அதிகாரத்தில் இந்த வார்த்தை பிதாவாகிய தேவன் சொல்றாரு குமாரனை பார்த்து, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு. அடுத்த அதிகாரத்தில் இவன் கேட்கிறான், என்னமோ நீ தேவனுடைய குமாரனாமே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்ததே, நானும் கூட கேட்டேன், எங்க நீ தேவனுடைய குமாரனே ஆனால். சொல்லப்பட்ட வார்த்தையை வச்சுக்கிட்டே என்ன செய்யறாங்க? சோதிக்கிறான். இன்னைக்கும் சாத்தான் சகனுடைய சகல தந்திரத்தையும் செய்கிறது வசனத்தை வச்சுதான். எத்தனை கள்ள போதனைகளும் வசனத்தை வச்சே தான் அவனும் கொண்டு வர்றான். ஆனால் இதில் என்ன விஷயம் தெரியுமா? வேற ஏதாவது மேற்கோள் காட்டி பேசினா கூட மக்கள் விழிப்படைஞ்சிருவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால வசனத்தை வச்சே தான் சகல தவறான போதனைகளையும் கொண்டு வர்றான். ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் வசனத்தை தானே சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறானா தப்பாக சொல்கிறானா அதை பார்க்கறது இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது? அவங்களும் வசனத்தை தானே சொல்கிறாங்க. நரகம் கிடையாதுங்க, நரகமே இல்லைன்னு இப்போ உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் பைபிள்ல இருந்து நிறைய வசனங்களை சொல்லட்டுமா? நான் இப்போ உள்ளபடியே விளக்கம் கொடுத்தேன்னா சில வசனங்களுக்கு நரகம் இல்லைன்னு உங்கள் வாய்னாலேயே சொல்ல வைப்பேன். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஒரு வக்கீலுடைய மகன் வக்கீலா? ஒரு டாக்டருடைய குமாரன் டாக்டரா? இல்லைன்னு தானே தலையாட்டுறீங்க. அப்போ தேவனுடைய குமாரன் தேவனா? இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு இடத்துலயாவது நான் தான் தேவன்னு சொல்லலையே. அவர் சொல்ற இடத்துல எல்லாம் என்ன சொன்னாரு? தேவனுடைய குமாரன் தான் சொன்னாரு. வக்கீலுடைய மகன் வக்கீல் அல்ல, டாக்டருடைய மகன் டாக்டர் அல்ல, வாத்தியாருடைய மகன் வாத்தியார் அல்ல. அப்ப தேவனுடைய குமாரன் இப்படி மட்டும் தேவனா இருக்க முடியும்? இப்படியெல்லாம் ஆர்குமெண்ட் வருதுங்க. அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வசனத்தின் அடிப்படையில் தான். இப்போ எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை இப்போ வந்திருக்குது. எங்க ஏரியாவில் இந்த ஜெகோவா விட்னஸ் குரூப் இருக்காங்க இல்லையா, யெகோவா சாட்சிகள்,
இவங்க ரொம்ப தீவிரமாகவே எங்கள் ஊரில் வேலை செய்கிறாங்க, ரொம்ப தீவிரமாகவே வேலை செய்கிறாங்க, நல்லாவே ஊழியம் செய்கிறாங்க. ஆமாம், நம்ம கூட ஊழியம் செய்கிறதுக்கு யோசிப்போம், ஆனால் அவங்க ஒரு சங்கோச்சமும் இல்லாமல் ஊழியம் செய்வாங்க. ஒரு நாள் காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஒரு 7 மணி 7:30 மணி இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. காலையில் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிற நேரம். அப்போது டோர் பெல் அழுத்துகிற சத்தம் கேட்ட உடனே நான் போய் கதவை திறந்தேன். வீட்டில் என்னுடைய மனைவி வந்து கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது கதவை திறந்தால் 2 சகோதரிகள் வந்திருக்காங்க, நல்லா படித்தவங்க, ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க. அப்போ வந்து சகோதரிகள் வந்து அந்த டோர் பெல்லை தட்டினோடனே நான் போனோடனே சார் உள்ளே வரலாமா அப்படின்னாங்க. வரலாம் அப்படின்னு சொன்னேன் நான். உடனே உள்ளே வந்து உட்காந்தாங்க. உட்காந்துட்டு சார் உங்கள் கூட கொஞ்சம் பேசலாமா? நான் சொன்னேன், இது காலை நேரம், வீட்டில் என் மனைவி கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என் பையனை நான் குளிக்க ஊற்றுறதுக்காக கூட்டிகிட்டு போனோம், அப்படி கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது, பேசணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். உடனே அவங்க சொல்கிறது நேர வந்துட்டாங்க, நாங்கள் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? கிச்சன் விஷயத்தில் நம்ம ஊழியம் செய்கிறதுக்கு போகும்போது இதெல்லாம் செய்வோமா? அப்போ யோசித்து பாருங்கள், ஒரு தப்பான விஷயத்தை போதிக்கிறதுக்காக வர்றவங்க எப்படி சேவை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு. அப்போ சார் நீங்கள் செய்ய வேண்டாம், இப்போ நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வேலையை செய்கிறதுக்கு தயாராகிறாங்க. நான் சொன்னேன், வேண்டாங்க, ரொம்ப நன்றி, நீங்கள் உட்காருங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு வந்தேன். அப்போ அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய பேச்சு, அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது வந்த அந்த முறை எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. சார் இந்த உலகம் ரொம்ப அக்கிரமம் பெருகி போச்சு என்ன சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம், உண்மைதானே, அது தப்பா அது? ஆனால் ஒரு கடவுளுடைய பெரிய நியாய தீர்ப்பு உலகத்தில் காத்திருக்கு என்ன சார்? ஆமாம் ஆமாம், கரெக்ட் தான். அப்படியே சொல்லி வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னது தெரியுமா சார்? இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு தெய்வத்தை விசுவாசிக்கணும்னு. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு தெய்வனை விசுவாசிக்கணும்னு. அப்புறம் சொன்னார், இயேசு கிறிஸ்து ஒரு தேவன் இல்லை சார் அப்படின்னா. இயேசு கிறிஸ்து ஒரு தேவன். அந்த இயேசு கிறிஸ்து ஒரு தேவன் சொன்னாங்க பாருங்க, அப்பயே அடி வயிற்றுல என்ன சொல்றது, அடடா இது ஒரு பயங்கரமான கூட்டம். அப்போ நான் சொன்னேன், திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ஒரு தேவன். ஏங்க இயேசு கிறிஸ்து ஒரு தேவன் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் சொன்னானே, அது எப்படி சார் முடியும்? எப்படி? கடைசியில் அவங்ககிட்ட பேசி பார்த்தா அவங்க வந்து யெகோவா சாட்சிக்காரங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க, சார் இந்த புஸ்தகங்கள்லாம் இருக்குது, ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் உங்கள்கிட்ட பேசட்டுமா அப்படின்னாங்க. நாங்கள் போயிட்டு வர்றோம், இதில் இந்த புக்கில் சில விஷயங்கள் இருக்குது, நீங்கள் படிங்க, ஒரு 6 வாரம் நாங்கள் உங்கள்கிட்ட வருவோம், பேசுவோம், நீங்கள் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் 6 வாரம் என்கிட்ட பேசி உண்மையை தெரிய வைக்கணும்னு விரும்புகிறீங்க, 1/2 மணி நேரம் இப்போ நீங்கள் உட்காருங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு உட்கார்ந்தாங்க. அதான் விசேஷம் என்னென்னா, அதான் உட்கார்ந்தாங்க. அவங்க பேச ஆரம்பித்தோன்னே அவங்க சொன்னாங்க, சரி சார் நாங்கள் கிளம்புறோம், போயிட்டு வரோம். அதுக்கு மேலே ஒன்றும் பேச விரும்பலை. அப்போ அதே குரூப்பு இப்போ வந்து இன்னும் சிலரை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம ஆட்கள் போய் சந்தித்து பேசி கடைசியில் அவங்களால பேச முடியலைன்னு சொன்ன உடனே, உங்களில் பெரிய ஆள் யாராவது இருந்தால் வர சொல்லுங்கள், அவங்களையும் நாங்கள் சந்திக்க தயார் அப்படின்ட்டு இருக்காங்களாம். என்னை கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், இவங்ககிட்டெல்லாம் பேசுகிறது வந்து பயனற்ற பேச்சு, அதை விட 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறது நல்லாயிருக்கும், அது வேண்டான்னு சொல்லியிருக்கேன். அப்போது நான் சொல்ல வர்ற விஷயம், எந்த தப்பான விஷயத்தை சொல்கிறவங்களும் வசனத்தின் அடிப்படையில் தான் கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி தான், நீ தேவனுடைய குமாரனே ஆமே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வானத்திலேருந்து சத்தம் வந்துச்சே, எங்கள் அப்பமாகும்படி சாப்பிட்லாம், அப்பமாக்கி சாப்பிட்லாமே, அது முதல் சோதனை, ஆண்டவர் ஜெயிச்சார். அடுத்த சோதனை என்ன? தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே கொண்டு போய் நிறுத்தி கீழே குதிக்க சொல்லி, அது ஒரு சோதனை. 3வது சோதனை என்ன? ஒரு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் காண்பித்து, அப்போ சொல்கிறான், என்ன சொல்கிறான்? இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பொய் சொல்கிற? என்கிட்டே வந்து நீ வம்பு பண்ணுறியா? இதெல்லாம் உனக்கு எப்போ கொடுக்கப்பட்டது? படைச்சவரே நான் தான், என்கிட்ட வந்தே கதை விடுறியா? என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குன்னு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா?
சொன்னாரா? சொல்லல. ஏன்? அது அவங்கிட்ட தான் இருக்குன்னு அவருக்கே தெரியும். மனுஷனுக்கு கொடுத்தாரு, மனுஷன் என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவருக்கு, சாத்தானுக்கு அதை விட்டுட்டான். இவனும் அடிமையாயிட்டான். தனக்கு ஆண்டவர் சுதந்திரமாக கொடுத்த பூமியையும் அவனுடைய அதிகாரத்தில் போயிடுச்சு. அதனால தான் சாத்தானுக்கு பைபிளில் பேரே இருக்குது, இப்பிரபஞ்சத்தின் தேவன், இவ்வுலகத்தின் அதிபதி. பேர் இருக்கா? இப்பிரபஞ்சத்தின் தேவன் பேர் இருக்கு, இந்த உலகத்தின் அதிபதின்னு இருக்குது. 1 யோவான் 5:19 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. இதை விட வேற என்ன வேணும்? அப்போ ஆதாம் பாவம் செஞ்ச போது தானும் சாத்தானுக்கு அடிமையாயிட்டான். தனக்கு ஆளும்படியாக கொடுத்த இந்த சுதந்திரமாகிய பூமியையும் சாத்தானுக்கு நஷ்டப்படுத்திட்டான். இப்போ நஷ்டப்பட்டு போன இதை என்ன செய்யணும்? மீட்கணும். மீட்கிறது எப்படி? மீட்பின் சட்டம் என்ன? ஆண்டவர் இதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் வேதத்தில். அந்த வேத பகுதியை பார்ப்போம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 25 25, அப்புறம் 47, 48, 49 இந்த வசனங்களை வாசிக்கலாம். 25 25, அப்புறம் 47 to 49 இந்த வசனங்களில் மீட்பை பற்றி ஒரு அழகான சித்திரம் ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது 25வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியில் சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். அதை மீட்க ஒருவனும் இல்லாமல் தானே அதை மீட்க தக்கவனானால் அதை விற்ற பின் சென்ற வருஷங்களின் தொகையை தள்ளி மீந்த தொகையை ஏற்றி கொண்டவனுக்கு கொடுத்து அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். அடுத்து 47 49 வரைக்கும். உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாயிருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால் அவன் விலைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம். அவனுடைய பிதாவின் சகோதரனாவது அந்த சகோதரனுடைய புத்திரனாவது அவன் குடும்பத்தில் உள்ள அவனை சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம். தன்னால் கூடுமானால் தன்னைத்தானே மீட்டும் கொள்ளலாம். இந்த இடத்துல மீட்பு என்றால் என்னங்கிறதுக்கு அழகான ஒரு சித்திரத்தை ஆண்டவர் காட்டுறார். 25வது வசனத்தில் ஒரு மனிதன் தரித்திரப்பட்டு தன்னை இன்னொரு செல்வந்தனுக்கு அடிமையாக விற்று போடுவதை குறிக்கிறது. வசனம் 25. 47 to 49 ஒருவன் தரித்திரப்பட்டு தன்னுடைய காணியாட்சின்னா என்ன? நிலம், தன்னுடைய சொத்து, தன்னுடைய சொத்தை ஒருத்தனுக்கு விற்று போட்டால் அதை மீட்கிறத பற்றி சொல்லியிருக்கு. அப்போ வசனம் 25 மனுஷன் அவனையே அடிமையாக ஒப்பு கொடுக்கிறத பற்றியும் 47 to 49 தன்னுடைய சுதந்திரத்தை அடிமையாக இன்னொருத்தனுக்கு விற்று போடுவதை பற்றியும் சொல்லியிருக்கு. அப்படி இந்த ரெண்டும் அடிமைப்பட்டு போனால் அவனை மீட்கலாம். மீட்கிறவன் யாராக இருக்கணுமா? அவனுடைய சகோதரனாக இருக்க வேண்டும், அவனுடைய இனத்தானாக இருக்க வேண்டும். இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். இதை அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு கொண்டு வரும்போது நம்முடைய மீட்பை பொறுத்தமட்டில் இது மிக துல்லியமாக இருக்கிறது என்பதை காணலாம். எப்படி? மனுஷனை ஆண்டவர் படைச்சு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்க நயவஞ்சகனாகிய பிசாசினுடைய ஆலோசனைக்கு செவிமடுத்து போன மனுஷன் தானும் சாத்தானுக்கு அடிமையாகினது மட்டுமல்ல, தனக்கு ஆண்டவர் கொடுத்த சுதந்திரமான பூமியையும் நஷ்டப்படுத்தி விட்டான். அப்போ இனி மனிதனும் மீட்கப்பட வேண்டும், இந்த பூமியும் மீட்கப்பட வேண்டும். மனுஷனுக்கு சொந்தமாக கொடுத்த சுதந்திரமும் மீட்கப்படணும். இதை மீட்கிறதுக்கு ஒரு மீட்பர் தேவை. அந்த மீட்பர் யாராக இருக்கணும்? சகோதரனாக இருக்கணும். தெய்வமாக இருந்தால் நம்முடைய சகோதரனாக இருக்க முடியாது. அப்போ தெய்வம் நம்முடைய சகோதரனாக மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? மனிதனாக வர வேண்டும். அதைத்தான் எபிரேயரில் நான் வாசிக்கிறோமே, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க
அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்தார். தெய்வம் தெய்வமாக மட்டுமே இருந்தால் நம்முடைய மீட்பராக, நம்முடைய இனத்தானாக, நம்முடைய சகோதரனாக மாற முடியாது. ஆகையினாலே தெய்வம் நம்மை மீட்கும்படியாய் நம்முடைய சகோதரனாக, நம்மை போல மனுஷனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரானார் என்ற வேதவசனத்தின்படி நம்மை போல மனுஷனாக வந்தார். கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்தின் மீட்புக்காக கொடுத்து தீர்க்க வேண்டிய கடனை கொடுத்து தீர்த்தார், செலுத்தினார். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லணும். ஒரு கத்திரிக்காய் வியாபாரிகிட்ட கத்திரிக்காய் வாங்குறீங்க, காசு யார் கையில் கொடுப்பீங்க? வியாபாரி கையில் கொடுப்பீங்க. எந்த பொருள் யார்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கணும்னா விலைக்கரையும் யாருக்கு கொடுக்கணும்? அங்கே தான் கொடுக்கணும். அது மாதிரி இப்போ மனுஷனுக்கு சுதந்திரமாக கொடுத்த பூமியும் இப்போ யாருடைய அடிமையில் இருக்காங்க? பிசாசனுடைய அடிமையில். அப்போ அவனை மீட்பதற்கான கிரயத்தை இப்போ யாருக்கு கொடுக்கணும்? பிசாசுக்கு கொடுக்கணும். அப்போ இப்போ இதில் யார் பெரியவங்களாயிடுறது? கிரயத்தை எனக்கு கொடுத்துட்டு மரியாதையாக வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை இருக்கு. அவன் ஒரு ஆளுன்னா அவனுக்கு கிரயம் கொடுக்கவா? அதெல்லாம் நடக்காது. அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? மீட்கும் பொருளை சாத்தானுக்கு கொடுப்பதாக பைபிள் எங்கேயும் சொல்லலை. மீட்கும் பொருள் கொடுக்க வேண்டியது யாருக்கு? தேவனுக்கு. சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம் பாருங்க, 49ஆம் சங்கீதம் 7, 8, 9. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. அப்போ மீட்கும் பொருளை யாருக்கு கொடுக்கணுமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ அதனுடைய பொருள் என்ன? மனுஷன் பாவம் செய்து குற்றவாளியான போது, பாவியான போது, தேவனுடைய சட்டத்தின்படி அவன் குற்றவாளியாகிவிட்டான். அப்போ செலுத்தி தீர்க்க வேண்டிய கடன் சட்டத்தின்படி குற்றவாளி. இப்போ ஒரு இந்திய குடிமகன் ஒரு தவறு செய்கிறான் என்றால் அவன் அபராதம் செலுத்த வேண்டியது யாருக்கு? அரசாங்கத்துக்கு. இந்திய சட்டத்தின்படி இந்த இதுக்கு இன்னும் அபராதம் செலுத்த வேண்டும், அப்படித்தானே இருக்கிறது. அது மாதிரி தேவனுடைய சட்டத்தின் முன் மனுஷன் குற்றவாளியானபடியினாலே அந்த அபராத தொகையை தேவனுக்குத்தான் செலுத்த வேண்டும். அதை செலுத்த ஒருவராலும் கூடாத நிலைமை ஏற்பட்ட போது அதை செலுத்தி தீர்ப்பதற்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். தம்முடைய சிலுவை மரணத்தினாலே தேவனுடைய நீதி அவசியப்பட்ட கிரயத்தை செலுத்தி தீர்த்தார். இப்போ மனுக்குலத்திற்கான மீட்பிற்கான என்ன செய்யணுமோ அதை தம்முடைய சிலுவை மரணத்தினால் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். கிரயம் கொடுத்து தீர்த்து விட்டாயிற்று. இனி மனிதனுக்கு சுதந்திரமாக கொடுத்த பூமியும் என்ன செய்யப்பட வேண்டும்? மீட்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய கைவசம் வர வேண்டும். ஆனால் சாத்தான் விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்? ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அவன் இதை என்ன செய்கிறான்? ஆண்டு அனுபவித்து கொண்டிருக்கிறானே, அவ்வளவு சீக்கிரமாக இதை விடமாட்டான். ஏன் ரொம்ப அதிகம் சொல்லணும்? மோசேயினுடைய சரீரத்தை குறித்து என்ன செய்கிறான்? தர்க்கம் பண்ணுறான். ஒரு பரிசுத்தவானுடைய சரீரத்தை குறித்து தர்க்கம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு சீக்கிரம் அவன் கையில் இருக்கிறத அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அப்போ விட்டு கொடுக்காத நிலைமை வரும்போது சட்ட ரீதியாக ஒருத்தன் வந்து ஒரு பொருளை ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு இடத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான், செலுத்தி தீர்க்க வேண்டிய கடனை கொடுத்தாச்சு. இனி அவன் அதை விட்டு வெளியேறணும். வெளியேறாமல் போனால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கழுத்தை பிடிச்சி தள்ளணும். பரவாயில்ல. சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கணும். அந்த சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு ஆதாரம் என்ன? சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைக்கு ஆதாரம் என்ன? ஒன்று சட்ட நூல், இன்னொன்று கிரயம் செலுத்துவதற்கான ஆதாரம்.
கிரயம் செலுத்தினதற்கான ஆதாரம், இன்னொன்று சட்டம். இதன் அடிப்படையிலே சட்ட ரீதியாக அவனை வெளியேற்றுவதற்கு என்ன செய்யணும்? நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த சட்ட அந்த விலக்கிரயம் கொடுத்த அந்த பத்திரம்தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ஆண்டவர் மீட்பின் கிரயத்தை கொடுத்தனதற்கான ஒரு கிரயப்பத்திரம் என்று சொன்னால் அது தவறாகாது. ஏன்? கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்க. இந்த புத்தகத்தை வாங்கவும் இதனுடைய முத்திரையை உடைக்கவும் பாத்திரவானாக இருப்பது யார் என்ற குரல் கேட்கும்போது ஒருத்தர் இல்லைன்னு யோவான் அழுதாரா? அழுகிற சந்தர்ப்பத்தில் அந்த 24 மூப்பர்களில் ஒரு மூப்பர் என்ன பதில் சொல்றான்? அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதனுடைய முத்திரையை உடைக்கவும் பாத்திரவானாய் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த யூதா கோத்திரத்து சிங்கத்தை பார்க்கலாமேங்கிற ஆர்வத்தில் இவர் திரும்பி பார்த்தா அங்க யாரை பார்க்கிறாரு? அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. இப்போ புஸ்தகத்தை வாங்க வர்றது யாரு? எப்படி வராரு? அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராக வந்து அந்த புஸ்தகத்தை வாங்குறார். நல்லா கவனிங்க. சிங்கமாக வந்து வாங்கல, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராக வந்து வாங்குகிறார். அப்ப அந்த புஸ்தகத்தை பரலோகத்தில் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிற ஆண்டவர், மகிமையினால் முடிசூட்டப்பட்ட ஆண்டவர் இந்த புத்தகத்தை வாங்குவதற்காக வருகிற நேரத்தில் என்ன செய்கிறாராம்? அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்ற தோற்றத்தில் வந்து அந்த புத்தகத்தை வாங்குகிறார். ஏன்? மனுக்குலத்தை மீட்பதற்கு இவர்தான் என்ன செய்தார்? அடிக்கப்பட்டார். இவர்தான் ரத்தம் சிந்தினார். அதனால இதை வாங்குவதற்கு, இதனுடைய முத்திரையை உடைப்பதற்கும், இதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நடவடிக்கை எடுப்பதற்கும் முற்றிலும் தகுதியானவர் இவர்தான் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக தாவீதின் வேறுமானவராக இருந்தாலும் அந்த தோரணையில் அவர் வந்து வாங்காமல் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராக வந்து அந்த புஸ்தகத்தை வாங்குகிறார். வாங்கினதும் இனி அந்த புஸ்தகத்தின் அடிப்படையிலே என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அடுத்தடுத்து சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. நீங்கள் 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து பார்க்க போற சம்பவங்களும் அதுதான். 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். 6ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்புறம் 3ஆம் வசனம், அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது. 5ஆம் வசனம், அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது. 7வது வசனம், அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது. 9ஆம் வசனம், அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது. 12ஆம் வசனம், அவர் 6ஆம் முத்திரையை உடைத்த போது. அதுக்கப்புறம் ஒரு இடைவேளை வருகிறது. 8ஆம் அதிகாரம் முதல் வசனம், அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் போதும் பயங்கரமான சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கிறது. ஏனென்றால் இப்போது இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற சாத்தான் மேலேயும், சாத்தானால அதிகாரப்படுத்தப்பட்டு இந்த பூமியிலே 7 ஆண்டுகள் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த போகிற அந்தி கிறிஸ்துவின் மேலேயும் அவனுடைய சேனைகளின் மேலேயும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கின்ற காலம் அது. இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதை இன்னொரு விதத்திலே சொல்வதாக இருந்தால், சாத்தான் மேலேயும் சாத்தானுடைய கூட்டத்தின் மேலேயும் ஆண்டவர் நடவடிக்கை எடுக்கிறதை பற்றிய புஸ்தகம் இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வாங்கின உடனே 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், தூதர்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாய் பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அனைத்து ஜீவராசிகளும் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்றன. பாருங்க, 8 முதல் 10 வரை 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அவர்கள் பாடி ஆராதிக்கிறார்கள். வசனம் 11க்கு வரும்போது, சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன்.
கோடிக்கணக்கான தூதர்கள் பங்கு பெறுகிறார்கள். அடுத்து 13ஆம் வசனம், அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், பரலோகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான தூதர்கள், இது கூடாமல் வானத்தில் இருக்கிறவைகள், பூமியில் இருக்கிறவைகள், பூமிக்கு கீழ் இருக்கிறவைகள், சமுத்திரத்தில் இருக்கிறவைகள், அனைத்து சிருஷ்டிகளும் பங்கு பெற்று ஆண்டவரை மகிமையாய் ஆராதிக்கின்றன. ஏன்? இந்த புஸ்தகத்தை வாங்கின உடனே அகில சிருஷ்டிகளும் ஆனந்தம் அடைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்றனவே. என்ன காரணம்? ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது இப்போது இருக்கிற இந்த சிருஷ்டிகளை பற்றி பைபிள் சொல்லுகிறது. அழகாய் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் அந்த இடத்துல. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால், அடுத்த வசனத்தை பாருங்க, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க, 18 சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. வெளிப்பட போகிற மகிமையை பற்றி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, இப்ப இருக்கிற நாமானாலும் சரி, ஆண்டவராலே படைக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள் ஆனாலும் சரி, மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது, பிரசவ வேதனை பட்டுக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது. எதுக்காக? இந்த மாயையான அனுபவத்திலிருந்து தங்களுக்கு விடுதலை கிடைப்பதற்காக. ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில படைச்சார். நல்ல ஐக்கியம், எல்லா சிருஷ்டிகளோடும் மனிதனுக்கு நல்ல தொடர்பு இருந்தது. அதனால தானே எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டவர் ஆதாமுக்கு முன்னால் கடந்து போக பண்ணார். ஆதாமுக்கு ஆதாம் அவைகளுக்கு என்னென்ன பேர் வச்சானோ அதான் பேராச்சு. அப்படி தானேங்க? ஆதாம் எதற்கு என்னென்ன பேர் வச்சானோ அதான் பேர். யானைன்னு ஆதாம் எதற்கு பேர் வச்சாரோ அதான் இன்னைக்கு வரைக்கும் யானையாக இருக்குது. அதை யாரும் பூனையாக மாற்ற முடியலை. கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். எத்தனை நாளைக்கு தான் இதை போட்டு யானைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதை போட்டு பூனைங்க, கொஞ்சம் திருப்பி சொல்லி பார்ப்போம், சரி வருமா? வராது. ஆண்டவர் ஆதாமுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் வர வச்சாரு. ஆதாம் என்னென்ன பேர் வச்சானோ அதான் அதுக்கு பேரா இருக்குது. எல்லாம் அவர்களுக்கும் நல்ல ஒற்றுமையாக இருந்தது. ஆனால் மனுஷன் பாவம் செய்த போது எல்லாம் சபிக்கப்பட்டு போயிற்று. பூமியும் பூமியில் உள்ளவைகளும் சபிக்கப்பட்டு போயிற்று. மனுஷன் தன்னைத்தானே பிரிந்திருக்கிறாங்கிறது மட்டுமல்ல, சிருஷ்டிகளோடு உள்ள மனிதனுடைய உறவும் பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு எந்த சிருஷ்டிகளுக்கும் மனுஷனுக்கும் சுமூகமான உறவு கிடையாது. சில மிருகங்களை வசப்படுத்தி பயிற்றுவித்து பயிற்சி கொடுத்து பக்குவப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறான். சில வேலைகள்லாம் அது கூட அவனை கொண்டு போடுது. திடீர்னு இப்போ ஒரு பாம்பு உள்ள நுழைஞ்சா அசையாம உட்காந்துருப்பீங்களா? ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி வெளியில ஓடுறது நானா இருப்பேன், ஏன்னா நான் தான் நின்றுட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, ஆண்டவராலே சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்பு, வா 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 வந்து கொஞ்சம் உட்கார் சொல்ல மாட்டோம். அதை கொன்றால் ஒழிய அடங்க மாட்டோம். ஏன்? எல்லாம் சாபத்திற்குட்பட்டு இருக்கிறது. எல்லா சிருஷ்டிப்புகளும் ஏங்கி தவிக்குது. எதுக்காக?
தேவனுடைய புத்திரர் மகிமையாய் வெளிப்படுவதற்காக. காரணம் என்ன? அவங்க மகிமையில் வெளிப்படும் போது தான் இவைகளுக்குரிய சாபமும் என்ன செய்யுமா? நீங்குமாம். சுருக்கமாக சொல்ல போனா, நம்ம ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம எப்படி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோமோ, நம்மளை விட காத்துக்கிட்டு இருக்குது எதெல்லாம்? சிருஷ்டிகளும் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்? அதனுடைய மாயைக்குட்பட்ட தன்மையிலிருந்து விடுதலை பெறுறதுக்காக. அதனால தான் பாருங்க, 1000 வருட அரசாட்சியில் பசுவும் கரடியும் என்ன செய்யும்? கூடி மேயும். புலியும் வெள்ளாடும் ஒன்றா படுத்திருக்கும். ஒரு சிங்கம், புலி, கரடி, யானைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறுவன் அவைகளை என்ன செய்வான்? மேய்ப்பான். அப்படிலாம் சொல்லியிருக்குல்ல. அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை வாங்கின உடனே மீட்பு சம்பந்தமான அந்த நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கப்பட போகிறதும், தங்களுடைய மீட்பு நிறைவேற போகிறது, நீண்ட நாள் கனவு நனவாக போகிறது என்ற சந்தோஷத்தில் 24 மூப்பர்களும் அந்த அகில சிருஷ்டிகளும் ஒட்டுமொத்தமாக ஆராதனையில் பங்கெடுத்து தேவனை மகிமைப்படுத்த ஆட்டுக்குட்டியானவர் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறார். ஒன்றன் பின் ஒன்றாக அந்த முத்திரைகளை உடைத்து அதில் எழுதியிருக்கிறபடி பயங்கரமான சம்பவங்கள் நடைபெறப் போகின்றன. அதுதான் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்க போகிற மகா உபத்திரவ காலம். 6ஆம் அதிகாரத்திலிருந்து நடைபெறப் போகிற அந்த உபத்திரவ கால சம்பவங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக படிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.